இதயம் துடிக்க ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மித்ராவும் நந்தினியும் சேர்ந்துக்கிட்டு பாரதியை எப்படியாவது மண்டபத்தை விட்டு வெளியே விரட்டணும், இல்லைன்னா அவள் கையை கலையாவது முறிச்சு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு படிக்கட்டில் எண்ணெயை ஊற்றி விடுறாங்க. பாரதியை நல்லவ மாதிரி நம்பி இந்த நந்தினி நான் நல்லவனாயிட்டேன், தெரிஞ்சிட்டேன் பாரதி, உனக்கு நான் செஞ்ச கெடுதலுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும், நீ வர முடியுமான்னு கேட்குறாங்க. பாரதியும் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ நீ தந்திரமா என்னை கூப்பிடுறியா, சரிடி வரேரு அப்படின்னு நினச்ச பாரதி, சரி நந்தினி நான் வர்றேன், நீ என்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்கிறேன்னு கூப்பிடுற, உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. வரும்போது அந்த படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றுனதை பார்த்துட்டாங்க பாரதி. ஓஹோ இப்படி தந்திரம் பண்ணுறீங்க, இருங்கடி வர்றேன், விளக்கணைகளா என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்களான்னு நினச்சிட்டு பாரதி படிக்கட்டில் அதுவும் ஒதுங்கி தள்ளி வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த மித்ராவும் நந்தினியும் அடிப்பாவி, இதில் கூட உஷாராக இருக்கா பார், இவளை விழுக்காட்டவே முடியாது போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மூக்க உடச்சி நிற்கிறாங்க. அப்போ பாரதி வந்ததும் அடியே விளக்கணைகளை வாங்கடி, இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சா நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சிங்களா, இதில் நான் கால் வச்சு வலிக்கு விழுந்தா அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்கங்கே அலமோத விடுவீங்க, அதுக்கப்புறம் இங்கே கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் பழைய கதைடி, இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நான் பழசெல்லாம் பார்த்துருக்கேன், பழைய சினிமா படத்துலையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாரதி சொல்ல சொல்ல நந்தினியும் மித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. இவளை எப்படியாவது மூக்க உடச்சி விடணும், எப்படியும் பாரதியை மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கும் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அப்போ இவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்ச மித்ரா நந்தினி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சே இப்படி முட்டாள்தனமாயிட்டு மாதிரி, இப்படி நம்மளை முட்டாளாக்கிட்டாலே இந்த பாரதி இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க. சரி இன்னும் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு நந்தினியும் மித்ராவும் சமாதானமாகி போகிறாங்க. மித்ரா பவானிக்கு ஃபோன் பண்ணி எங்கே மேடம் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிக்க போது, பாட்டி உங்களை எங்கேன்னு கேட்பாங்கல்ல, நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பவானி அந்த பிரியாவை கட்டி போட்டிருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு துரையை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் குடோனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட மித்ரா ரொம்பவே சந்தோஷமா சூப்பர் மேடம்னு சொல்லிட்டு இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பாரதி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் ஒரு வேளை இவ கேட்டிருப்பாளா அப்படின்னு பதட்டத்தோடவே நிற்கிறாங்க மித்ரா. என்ன மித்ரா நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறியா, உன் பக்கம் இருந்த ஆள்கள்லாம் இப்போ என் பக்கம் திரும்பிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டுதான் மித்ராவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு வேளை நம்ம அடியால் வச்சு அந்த பெரியவை கடத்தி வச்சிருக்கோமே அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்லை துரை தப்பிச்சு வந்திருக்கானே அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, ஐயோ இப்போ என்னமோ சொல்கிறா என்னென்னு புரியலையே, ஒரு வேளை நம்மக்கிட்ட இருந்த விஷயம் ஏதாவது அவளுக்கே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு பதட்டத்தோடவே இருக்காங்க. என்ன மித்ரா விஷயமெல்லாம் லீக் ஆயிடுச்சேன்னு பதட்டத்தோடு இருக்கியா, கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரதி. என்னது இவ இப்படி சொல்கிறாளே, ஒரு வேளை நம்மக்கிட்ட இருக்கிற துரையோ இல்லை பெரியாவோ யாரையாவது கண்டுபிடிச்சிட்டாளா, அதனால தான் இப்படி குதர்க்கமாக பேசிட்டு போகிறாளா அப்படின்னு மித்ரா மனசுல ஒரு பதட்டம். சரி உடனே நம்ம போய் நந்தினியை பார்க்கலாம் அப்படின்ட்டு நந்தினியை பார்க்க வராங்க. இங்கே பாரதி என்னாச்சு, இந்த மித்ரா தனிப்பட்ட முறையில் போய் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தாலே, இவ என்னதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே, என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மித்ராவுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அந்த குடோனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே நம்ம சொன்ன அந்த பெரியவை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களாங்கிறாங்க. ஆமாம் மேடம் அவன் நம்மக்கிட்ட தான் பத்திரமா இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அவள் முகத்தை கொஞ்சம் காட்டி வீடியோ கால்க்கு வா அப்படின்னு சொல்லி மித்ரா வீடியோ கால் போட்டு பார்க்கும்போது இந்த பக்கமாக ஜன்னல் வழியாக நின்ன பாரதி அந்த ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. பாரதிக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த பொண்ணு யார், ஒரு வேளை என்னை தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே இருக்குமா, சரி இதை தமிழ்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாரதி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தமிழையும் ஆதித்யாவும் தேடி போகிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததும் பாரதி இந்த ஃபோன் ஏதுன்னு கேட்குறாங்க. அம்மா இது வெளியில் கிடந்ததுமா யாருதுன்னு தெரியலைங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி இதை சார்ஜில் போடுங்க, யாராவது ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன்காருக்கு சொந்தக்காரங்களுக்கு அந்த ஃபோனை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அப்போ சார்ஜில் போட்டு வர்றாங்க. சார்ஜில் போட்டு இங்கே ஃபோன் கால் வந்தால் உடனே என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாரதி. அதனால ஆதித்யாவும் தமிழும் அந்த ஃபோனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. பாரதி அந்த ஃபோட்டோவை காட்டி தமிழ் இந்த பொண்ணா என்னை பார்க்க வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் பாப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆமாம்மா இவங்க தான் உன்னை தேடிக்கிட்டு வந்தாங்கங்கிறாங்க. அப்போ என்னை தேடிக்கிட்டு வந்தவங்களே இவ கட்டி போட்டு வச்சிருக்கானா, நிச்சயமாக இதில் ஏதோ காரணம் இருக்குது, விஷயம் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பாரதி. இங்கே பார்த்தா துரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. இங்கே பவானி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு என்ன சார் துரையை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க. மேடம் அவன் நம்ம பேசுகிறது எப்படியோ கேட்டுட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பவானி சரியான கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவனை நழுவ விட்டுட்டீங்களே, அவனை நீங்கள் விடக்கூடாது, அவனால் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அவனால் விட்டால் பெரிய பிரச்சனையும் வர சான்ஸ் இருக்குது, நீங்கள் உடனே அவனை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும், உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், எவ்வளோ பணம் வேணாலும் அந்த இது அள்ளித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பவானி. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளை விட்டு நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டு பவானி சரியான டென்ஷனாக இருக்காங்க. இங்கே
இங்கே பார்த்தா பாரதி மித்ரா என்ன பதட்டமாகவே இருக்காளே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அநேகமாக இவ வேறு ஒரு சதி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்ச பாரதி உடனே தமிழ்கிட்டயும் ஆதித்யாகிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பார்த்தது இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவில் இருக்கிற பிரியாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. தமிழ் பாப்பா பார்த்துட்டு ஆமாம்மா இவங்க தான் உங்களை தேடிக்கிட்டு வந்தாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இவளை தான் இவ ஏதோ செஞ்சுட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்ச பாரதி சரி சரி இந்த ஃபோனில் சார்ஜர் இருந்து யாராவது முக்கியமானவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கே போகிறாங்க. அப்போ தமிழும் ஆதித்யாவும் விளையாட கூட போகாமல் அந்த ஃபோனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி துரை தப்பிச்சு வந்து உடனே பிரியாவோட நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அடித்ததை பார்த்ததும் ஆதித்யா அக்கா அங்கே பார்த்தியா ஃபோன் பண்ணுறாங்க யாரோ, இதை உடனே நம்ம அம்மா கிட்ட கொண்டு கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஆதித்யாவும் தமிழும் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பாரதியை கூப்பிட்டுட்டே போகிறாங்க. அம்மா ஃபோன் வந்திருக்குன்னு சத்தம் போடுறத பார்த்த நந்தினி, மித்ரா அங்கே பார்த்தியா ஆதித்யா ஏதோ ஃபோன் வந்ததுன்னு சொல்லி ஃபோனை எடுத்துகிட்டு வரான், அது யார் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தெரியலையே, ஏதோ முக்கியமான ஃபோன் வேற கொண்டுட்டு வரான், என்னவா இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா ஓடி வர இடத்துல போய் அந்த சேரை தூக்கி போடுறாங்க. அப்போ ஆதித்யா அந்த சேர் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் கையில் வச்சிருந்த ஃபோனை தூக்கி போட்டுறானா. அந்த நேரம் பார்த்து தமிழ் பாப்பா ஓடி வந்ததும் ஆதித்யாவை தூக்கி விடுறாங்க. அந்த ஃபோனை யாருமே கவனிக்கல. அந்த பக்கமாக நந்தினியும் மித்ராவும் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரதி ஓடி வந்து ஆதித்யா ஏன் கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி விடுறாங்க. எதுக்குப்பா இவ்வளோ வேகமாக வந்த அப்படின்னு கேட்கவும், அம்மா அந்த ஃபோனுக்கு யாரோ ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க, அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ ஃபோனை காணோம் அப்படின்னா அங்கங்கே ஃபோனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாரதிக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ ஆதித்யாவை கீழே தள்ளி அவன் கையில் வச்சிருந்த ஃபோனை இவளுக்கு 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, சும்மா விடக்கூடாது. ஆனால் இப்போ பிரியா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா இந்த மித்ராவையும் நந்தினியும் வெளுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்ச பாரதி உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குமார் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவியாக வந்து நிற்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாரதி. உடனே பாரதி ஃபோன் பண்ணின நேரம் பார்த்து குமார் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு குமார் ஃபோனை பார்த்ததும் பாரதி இருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, அநேகமாக ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கா அப்படின்ட்டு குமார் திரும்பவும் பாரதிக்கு ஃபோன் பண்ணி, என்ன மேடம் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, பிரியாங்கிற பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, அவளை கடத்திட்டு போய் வச்சுட்டு இவங்க குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சாகணுங்கிறாங்க. குமார் உடனே அந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி உடனே பிரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பவானி இன்ஸ்பெக்டரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2 கோடி ரூபாய் அவன் தரேன், பத்தலைனாலும் இன்னும் அதிகமாக வேணாலும் நான் தரேன், நீங்கள் எப்படியோ துரையை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், அவன் எனக்கு கண்டிப்பாக வேணும், அவனை வெளியே விட்டுறாதீங்க, அவன் வெளியே விட்டான்னா கதையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பவானி இன்ஸ்பெக்டர் கிட்ட உஷார்படுத்துகிறாங்க. இன்ஸ்பெக்டரும், மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் அந்த துரையை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் துரையை தேடிட்டு இருக்காங்க. இங்கே பவானி எங்கே துரை சிக்காமல் போயிட்டான்னா நம்ம மாட்டிக்குவோமே, இந்த பாரதி வேற ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கா, அப்படி ஒரு வேலை நிரூபிச்சிட்டானா நம்ம வசமாக மாட்டிக்குவோன்ட்டு இவங்க ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. இங்கே மீனாவை கூட்டிக்கிட்டு திலகா பாட்டி பாரதியோட ரூமுக்கு போயிருக்காங்க. மீனா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருமா நீயும் நானும் மண்டபத்தில் இல்லை, என் புருஷன் தேடி பார்த்துட்டு நம்மளை காணோன்னா உடனே என்ன தட்டி ஆரம்பிச்சிருவாரு, தயவு செய்து நம்ம மண்டபத்துக்கே போயிடலாம் வாமான்னு கூப்பிடுறாங்க. அடே மீனா, துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்கிட்டோம், பாரதியோட ரூமில் தேடினா நிச்சயமாக ஆதாரம் கிடைக்குண்டே, ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணமான ஏதாவது ஒரு ஆதாரம் நம்ம கையில் சிக்காமலா போயிடும், நீயும் தேடு நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு திலகா பாட்டி பாரதியோட ரூமில் பீரோவெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பீரோவுக்கு மேலே ஒரு கவரில் ஆதியும் பாரதியும் கல்யாணமான கோலத்தில் இருக்கிறத ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் எடுத்து மீனா கிட்ட காட்டுறாங்க. மீனா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா இது, நீ சொன்ன மாதிரியே இதுதான் உண்மையாக போல இருக்கு, ஆதிக்கும் பாரதிக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கா, இவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டியா, ஐயோ இது தெரியாமல் நம்ம பாரதியை வேற ஏதோ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் மனசுக்கு நோக்கடிச்சிட்டோம், மண்டபத்துக்கு போய் உடனே உண்மையை நிரூபிக்கலான்ட்டு போகிறாங்க.